ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜ் பேசுகிறேன். சிம்ம ராசிக்கு ஜனவரி 21 முதல் மே 17 வரை 117 நாட்கள் திடீர் ஜாக்பாட் ராஜயோகம். இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 8ல் அஷ்டம சனியில் இருக்கார். அதே போல் ராசியில் கேது பகவான். இந்த நிலையில் இப்போ பலன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரையும் எதிர்பார்க்குற காரியங்களில் எல்லாத்துலேயும் ஒரு எப்படி சொல்கிறதுனா எல்லாமே இயக்கம், அதாவது ஒரு இயக்கமே இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக எந்த காரியம் எடுத்தாலும் அதில் ஒரு தடை, எதிர்பார்க்குற காரியங்களும் எதுவுமே நடக்காமல் இருக்கிறது. இப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்க திசா புத்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம், இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை மாதிரி தெரியும், ரொம்ப கஷ்டமாக தெரியும். அதே போல் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ சாதகமான நிலையில் இல்லாமல் இருக்கார். இந்த நிலை எப்படின்னா, அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்த்துருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை நிலைமை சரியாக இருந்திருக்கும். ஆனால் சனி பார்வையும் குரு பார்வையும் சனி பகவானுக்கு இல்லாததுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் விரக்தி நிலையை கொடுக்க வச்சுருவார். பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு, தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமான விஷயங்களில் நிறைய பிரச்சனை வரும். வருமானம் வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்குற சில விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கும். ஏதோ ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதுவும் கடந்த டிசம்பர் மாதம்லாம், டிசம்பரு இப்போ ஜனவரி 13 வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சனி பகவானை பார்த்துக்கிட்டு இருந்தார். மீனத்தில் சனி பகவான் அஷ்டம சனி நடத்திட்டு இருக்காரு சிம்ம ராசிக்கு. இதில் தனுசில் இருந்து செவ்வாய் தனது 4வது பார்வையை சனி பகவானை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதே போல் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்தாரு. இது ரொம்ப மோசமான ஒரு கிரக அமைப்பு. செவ்வாய் சனியை பார்க்குறது, சனி செவ்வாயை பார்க்குறது. ஏன்னா இந்த செவ்வாய் சனி தொடர்பு வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துரும். மிகப்பெரிய ஆட்களே பெரிய அளவில் பாதிச்சிருவாங்க. அது பெரிய பதவியில் அதிகாரத்தில் இருக்கவங்க கூட மனசில் ஒரு பயத்தை கொடுத்துரும். ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள்ட்ட ஓடிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை இப்போ செவ்வாய் உங்களுக்கு ஜனவரி 13 மாறிடும். அது மாறும்போதே உங்களுக்கு செவ்வாயோட பார்வை சனி பகவானுக்கு இருக்காது, சனி பகவானுடைய பார்வை செவ்வாய்க்கு இருக்காது. இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சிம்ம ராசிக்கு. இதில் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு ஜனவரி 21 மாறுறாரு. அவர் எப்போனா மே 17 வரையும் உத்திரட்டாதி 4ஆம் பாதம், ஏன்னா 4 பாதமும் அங்கேயே தான் இருக்கும். இந்த சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்க போகிறாரு. அப்போ சனி பகவான் மிக பலமாயிடுவார். சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது எப்போவுமே ஒரு கிரகம் பலமாக இருக்கும். அப்படி பலமாக இருக்கிறது எப்படி சிம்ம ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா, எந்த ஒரு கிரகமே ஒரு மறைவிடத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கிரகம் அந்த பாவத்தோட தன்மையை அதிகரிச்சிடும். இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காருன்னா 8ஆம் பாவத்தில் சனி பகவான் பலமாயிட்டாருன்னு அர்த்தம். அது பலமாக மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். இது இந்த சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி.
6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல போய் பலமாக மறைஞ்சிட்டாரு அப்படின்னாவே இது ஒரு ராஜயோகம் தான், ஜாக்பாட் மாதிரி தான் இது. இந்த 117 நாள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாக நல்ல பலன்களாக கொடுக்க போகுது. பாருங்கள், அஷ்டம சனியில் இப்படி ஒரு ராஜயோகம். ஏன்னா குரு பார்வை மே 17 வந்து அது வரையும் சனி பகவான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு பலமாக இருந்து. ஆனால் உங்களுக்கு வந்து குரு பார்வை வந்து மே மாதம் 1ஆந்தேதியே கிடச்சிரும். மே மாதம் 1ஆந்தேதி குரு பகவான் வந்து பெயர்ச்சி ஆகி கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றுவார். உச்சம் பெறும்போது அவருடைய 9வது பார்வை சனி பகவானுக்கு கிடைச்சிரும். இந்த 117 நாளில் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல நல்ல பலன்கள்லாம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா 6 போய் 8 மறையும் போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து அந்த 6ஆம் இடங்கிறது பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். எப்போவுமே சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவரே போய் 8 மறைஞ்சு பலம் அடைகிறாரு. அப்போ வலுவாக இங்கே மறைஞ்சிட்டார், 6 மறைஞ்சிட்டார். அப்படிங்கிறதுலேயே மிகப்பெரிய அளவுக்கு ஜாக்பாட் யோகம் தான் அது, ராஜயோகம். அதாவது கடுமையான வெயிலில் பாலைவனத்தில் போயிட்டுருக்கான், கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு அமிர்தமே கிடைச்ச மாதிரி. அதே போல் இருட்டில் போயிட்டுருக்கவனுக்கு ஒரு சின்ன டார்ச் வெளிச்சம் எங்கேயாவது தெரியாதா அப்படின்ட்டுருக்கவனுக்கு சூரியனே உதிச்சு வந்த மாதிரி இருக்கும். இந்த இடம் அவ்வளோ வெளிச்சம் கிடைச்சிரும். அவ்வளவு யோகமான இந்த நாட்கள் ஜனவரி 21 மே 17 வரையும் 2026. இந்த நாட்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேர்தலே நடந்து முடிஞ்சிடும். அப்போ அந்த ராசியில் உள்ள தலைவர்களுக்கெல்லாம் எப்படி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அந்த ராசியில் உள்ள தலைவருக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. ஆமாம், அது அஷ்டம சனி நடக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு ராஜயோகம் வருது. அந்த 117 நாளுக்குள்ளேயே எலெக்ஷன் முடிஞ்சிடும். எலெக்ஷன் முடிகிறதுக்கு அந்த நாட்கள் வரையும் யோகமாக இருக்குது. அதுக்கடுத்து குரு பார்வை கிடைச்சிருது. இது மாதிரி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது மாதிரி பல விஷயங்கள் வந்து எதிர்பாராத பல விஷயங்கள் வந்து இந்த தடவை அஷ்டம சனியில் இருக்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். பொதுவாக வருமானத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தடையை காட்டியிருக்கோம். அது குறிப்பாக ஒரு மாதம் நவம்பருக்கு அப்புறமே சிம்மராசிக்காரங்கள்ட்ட பணத்தட்டுப்பாடு வந்து அதிகரிச்சிருச்சு. பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். எந்த பக்கம் திரும்பினாலும் லாக், அதாவது தடை, பூட்டை போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அது புரியாமல் இப்போ கூட இருப்பீங்க. ஆனால் அது இன்னைக்கு இந்த பதிவு வந்து 12ஆம் தேதி போடுறேன். 13ஆம் தேதியோட 14ஆம் தேதியோட இது முடிஞ்சிடும். ஏன்னா செவ்வாய் விலகிடுவார். செவ்வாய் விலகிட்டால் மகரத்துக்கு வந்துட்டாலே பிரச்சனை சால்வ்டு. அப்புறம் வந்து பண உறவு, தொழில் சிறப்பாக இருக்கும். தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும், நல்ல ஒரு வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இந்த ஜனவரி 21ஆம் தேதியிலேருந்து மே 17 வரையும் வந்து சனி பகவான் பலமாகிறார். 8ஆம் இடத்துல பலமாகிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல பலமாகிறது தான் மிகப்பெரிய யோகம். அது மிகப்பெரிய ராஜயோகம். ஏன்னா இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு சனி பகவான் அங்கே பலமாகாமல் இருந்தாருன்னா நிறைய பிரச்சனைகளையும் நிறைய மனசங்கடங்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த நாட்களில் வந்து சனி பகவான் அந்த 8ஆம் இடத்துல மறையும் போது மிகப்பெரிய ராஜயோகம். நீங்கள் கோயில்களில் போய் சனி பகவானை இப்போ வணங்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். நிறைய சிம்ம ராசிக்காரங்க வந்து சனி பகவானை கும்பிட்டுட்டு தான் இருக்கோம், பிரச்சனை ஒன்றும் முடிகிற மாதிரி தெரில, மன கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, பொருளாதார கஷ்டங்கள் இருக்குது, தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு பயத்தை கொடுக்குது, கடன் பிரச்சனை இருக்குது,
அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ மாறிடும். ஏன்னா சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இந்த ஜனவரி 21லேருந்து மே 17லேருந்து மொத்தம் 117 நாட்கள் சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த உங்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்தில். ஏன்னா கடந்த நவம்பர் டிசம்பரில் இருந்த நிலை வந்து இப்போ கிடையாது அப்படிங்கிற உணர்வு வந்து உங்களுக்கு தானாகவே வர ஆரம்பிச்சிடும். அதுவும் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு யோகமாக தான் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க நல்ல நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான், பல பேரோட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா சிம்மராசிங்கிறதே வந்து ஒரு புகழ், அதே சமயத்தில் ஒரு கௌரவமான, அதே சமயத்தில் ஒரு பொருளாதாரத்தில் வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசியில் பெரும்பாலும் இருப்பாங்க. சிம்மராசிங்கிறது வந்து மற்றவங்களோட தயவு எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ஆனால் அப்படி இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறது இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் நடக்கிற நேரத்தில் கிரக நிலைகள் சரியில்லைன்னா பல மன உளைச்சலில் முதல்ல கஷ்டப்படுறது இந்த சிம்ம ராசியாக தான் இருக்கும். ஏன்னா அதிக கௌரவம் பார்க்கக்கூடிய ராசியாக சிம்ம ராசி இருக்கிறதுனால அது ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துட்ருக்கோம். அந்த மன உளைச்சலுக்கான அந்த விஷயங்கள்லாம் இப்போ நான் இந்த சொல்லக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சாதகமாக வரும். நான் ஏற்கனவே 2026 சொல்லும்போது சிம்மராசிக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அஷ்டம சனி வரும்போது எல்லா ராசிக்கும் அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆனால் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி இப்போ நடக்கும்போது கிரக நிலைகள் வந்து சாதகமாக அமையுது. கிரக நிலைகள் வந்து யோகத்தை கொடுத்துருது. அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் வந்து வரிசையாக அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் சிம்மராசியில் உள்ளவங்க இப்போ கொஞ்சம் இந்த பதிவை கேட்டோன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்படி ஒரு நல்ல விஷயத்தை வந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. இந்த பதிவில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.